நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் காலையில் இருந்தவன் ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினது. ஆண்டவர் உருவாக்குவது அவரை துதிப்பதற்காக. ஆண்டவர் நம்மை உருவாக்குனதுக்கு, நம்மை சிருஷ்டித்ததற்கு, அவரை துதிப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக தேவன் மனுஷனை அவருடைய சாயலாகவே ஆண்டவர் சிருஷ்டித்தார். அவருடைய ரூபமாகவே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவரை போல நம்மளும் பரிசுத்தமாய் இருக்கும்படிக்காகவும் தேவ தூதர்கள் சற்று சிறியவனாய் ஆண்டு நம்மை படைத்திருக்கிறார். தேவ தூதர்கள் எப்படி உன்னதமான தேவனை, பிதாவை எப்படி துதித்து ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தினார்களோ, அதே போலவும் நம்மளும் ஆண்டவரை துதிப்பதற்காகவே சற்று சிறியவர்களாய் ஆண்டு நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை உருவாக்கினதற்கு ஒரு முகாந்திரம் என்னன்னா, அவரை துதிப்பதற்காக. அதனாலதான் ஆண்டவர் இப்படியாக கூட சொல்லுகிறாரு, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன். ஏசாயால வாசிக்கும் போது, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரும் கொண்டு வா என்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். நீ நல்லவர் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால், அதிசயமாய் நான் உருவாக்கப்பட்டபடியால் நான் உம்மை நான் துதிப்பேன், நான் உம்மை நான் ஆராதிப்பேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டபடியால், அதிசயமாய் நான் உண்டாக்கப்பட்டபடியால், நீர் என்னை அதிசயமாய் படைத்தபடினாலே நான் உம்மை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். அதே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார். 139வது சங்கீதம் 14வது வசனத்துல தான் இந்த வசனம் சொல்லுகிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை நான் துதிப்பேன், உம்மை நான் துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், நீ உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். என என் ஆத்மாவை உண்டாக்கினது நீ. என் ஆத்மா ஆண்டவரே என் தேவனை நோக்கி வாஞ்சித்து கொண்டிருக்கிறது. அவர் என்னை உண்டாக்கினபடியாலே, ஹல்லேலூயா, அவர் என்னை உருவாக்கினபடியாலே நான் ஆண்டவரை நான் துதிப்பேன், நான் ஆண்டவரை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உமக்கு நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துதிகாரம் இங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை உருவாக்கினதற்கு, அவரை துதிப்பதற்காக. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், நீ நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் என்னை அதிசயமாய் என்னை உண்டாக்கி இருக்கிறார். அவரை துதிப்பதற்காக. நீ நல்லவர். வானாதிவானங்கள் யாவும் ஆதின் கீழுள்ள
ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, பூமியில உருவாக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பூமியில சுவாசிக்கிற மனிதராயிருந்தாலும் மிருகங்களாயிருந்தாலும் காட்டு ஜீவன்களாயிருந்தாலும் இவைகள் அனைத்தும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறது, உம்மை போற்றுகிறது, உம்முடைய நாமத்தை நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செயல்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நற்கிரியைகளை செய்யும்படிக்காக ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நல்ல உணர்ந்து அப்பா, இன்றைக்கு நான் சுவாசிப்பது உமது கிருபை. ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஜீவனோடு கூட இருப்பது உம்முடைய கிருபை. எங்கள் சரீரத்தில் ஆண்டவரே அநேக பலவீனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே எங்களை நடக்க வைத்து வேலை செய்ய வைத்து இன்றைக்கு ஆலயத்தில் கொண்டு வந்து உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்கும் ஆண்டவரை நிறுத்தினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி நல்ல நல்ல ஆண்டவரை உணர்ந்து அவர் தாகத்தோடு கூட அப்பா உம்மை நாங்கள் பார்க்கணும். உமக்கு முழுதத்தோடு கூட உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து மனதாராய் உமக்கு நான் நன்றி செலுத்துமே நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. நீ நல்லவர், நீ நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? லேசான காரியம் இதுவும் லேசான காரியம், லேசான காரியம் இதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன்
அனைவரும் முழத்த சத்தத்தோடு கூட ஆண்டவரே பலவீனன் பலனற்றவன் என்று பார்த்து நீர் என்னை ஆண்டவரே தெரிந்து கொள்ளல. ஆண்டவரே என்னை நீ சிருஷ்டித்தது உம்மை துதிப்பதற்காக. சொல்கிறது, உயிரற்ற சடலை உயிர் பெற செய்வது லேசான. உயிரற்ற சடலை உயிர் பெற லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம். பலனுள்ளவன் பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்ய முடியுமா என்று சொல்லி கேட்கும்போது பெரிய தீர்க்கதரிசி தான் அவன் சொல்லுகிற, ஆண்டவரே நான் அறிய, எனக்கு தெரியாது, உருவாக்கினவரும் நீர். ஆண்டவரே உலர்ந்த எலும்புகள், சதையற்ற எலும்புகள், ஆண்டவரே எலும்புகள் அங்கும் இங்கும் சிதறிக் கொண்டிருந்த எலும்புகள், அவைகள் ஒன்று இணைந்து உயிர் பெற செய்ய உங்களால் முடியுமாப்பா? அநேக வருடங்களாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ நோய்களை கர்த்தர் குணமாக்கினவர். ஆண்டவரே தீராத நோய்களை, தீராத வியாதிகளை குணப்படுத்தின கர்த்தர் நீர் ஒருவரே. அப்படி விசுவாசித்து அந்த வார்த்தைக்குள்ளாக, அந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக இயேசுவானவர் செய்த அற்புதங்களை நினைத்து ஆண்டவர் எப்படி வேதத்தில் அவர் வார்த்தையினால் அற்புதம் செய்தாரோ, இன்றைக்கும் இந்த வாரத்தில் இந்த ஆராதனையில் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னையும் ஆண்டவர் உயிர்ப்பிப்பார், எனக்கும் ஆண்டவர் ஜீவன் கொடுப்பார். தீராத என் நோய்களை கர்த்தர் இந்த நாளிலே பரிபூரணமாய் கர்த்தர் குணமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவரே கண்டு விசுவாசிக்கிற சன்னதி அல்லப்பா. ஆண்டவரே காணாம வார்த்தையை கொண்டு ஆபிரகாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டபோது அவன் கீழ்ப்படிந்தான், அவன் விசுவாசித்தான் அல்லவா. ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை கொண்டு ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நீ நல்லவர். ஹல்லேலூயா. சொல்லுமா. கூயாங்கலாலே கோலியாத் விழுந்தது லேசானே. கூயாங்கலாலே லேசான காரியம். திரும்ப கூழாங்கலாலே கூழாங்கலாலே கோலியாத் லேசான காரியம். திரும்ப ஒரு முறை கூழாங்கலாலே கடல் மீனதில் வரி பணம் பெறுவதும் லேசான காரியம். கடல் மீ ஒரு சின்ன கூழாங்கலை கொண்டு ஒரு பெரிய ஒரு கோலியாத்தை, ஒரு பராக்கிரமசாலியை, ஒரு ராட்சதனை வீழ வைக்க முடியுமானா? ஆனால் அதை இயேசுவானவர் இப்படியே சொல்லுகிறாரு, கடுகளவு. அன்றைக்கு தாவீது கிடைத்தது கூழாங்கல். அந்த கூழாங்கல் விசுவாசத்தினாலே கோலியாத்தை ஜெயித்தான். இன்றைக்கு நமக்கு எதிராக கோலியாத்தை போல, மலை போல, ராட்சதத்தை போல ஓ பெரிதான பிரச்சனைகள் இருந்தாலும் இயேசுவானவர் வார்த்தை கொண்டு சொல்லுகிறாரு, கடுகள விசுவாசம் உனக்கு இருந்தால் போதும்பா. கடுகள விசுவாசம் உனக்கு இருந்தாலே போதும். அந்த கூழாங்கலை போல நீ இங்கிருந்து புறப்படும் போது, விசுவாசத்தோடு கூட புறப்படும் போது அது பலமாய் கிரியை செய்யும். அந்த கடுகளை விசுவாசம் அது பயங்கரமாய் கிரியை செய்யும். அவன் நல்லவர், அவன் நல்லவர், அவன் நல்லவர். அதனால ஆரம்பத்தில் நான் சொன்னேன், ஆண்டவர் ஒருவரை சிருஷ்டித்து உருவாக்கினார்னா ஆண்டவரை துதிப்பதற்காக, அவருடைய வல்லமை விளங்க பண்ணுவதற்காக, அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே என்னை நீங்க சிருஷ்டித்திருக்கிறதே ஆண்டவரே உம்மை துதிப்பதற்காக, உம்மை துதிப்பதற்காக, உம்மை ஆராதிப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர். அப்படியே விசுவாசித்து துதிக்க ஆரம்பிக்கணும். நேரம் சொல்லி துதிக்க கூடாது. அர்த்தங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தினேன். இப்போ நீங்க தான் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கணும். அடுத்த ஒரு சில மணி நேரம் நல்ல நல்ல ஆண்டவரை முழு மனதோடு கூட சத்தங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி, ஆவிலை நிரம்பி, ஆவியானவரோடு கூட இணைந்து இங்கு இருக்கிற எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஒரே ஒரு நாமத்தை, இயேசு என்னும் நாமத்தை, பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த ஸ்தலத்தில் இந்த காலை வேளையில அவர் நாமத்தை ஒரு மனதோடு கூட துதிக்கிற வேளையில எல்லா குரலும் ஆண்டவர் நாம மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு குரலா இருந்தாலும், வார்த்தைகள் சத்தங்கள் வித்தியாசமா இருந்தாலும், ஆனா சத்தமோ வார்த்தையோ ஒன்றே.
Rabamagadharadhara. Hallelujah. Rabakhabarabaribakhabarabaraba. Oh Ramamashhabarabalabaribarabababa. Hallelujah. ஒரு பெருமழை முழக்கம் போல ஆண்டவரே இந்த கூடாரத்தில் துதி முழங்க கடுவதாக. நீ நல்லவா, நீ நல்லவா, நல்ல நல்ல ஆண்டு துதிங்க பார்க்கலாம். முழு மனதோடு கூட இந்த மாதம் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும், வருகிற மாதத்தை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்காகவும், நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்யும்படிக்காக, தேவைகளை சந்திக்கும்படிக்காக, அவரை போல பரிசுத்தமாய் இருக்கும்படிக்காக, ஓ ஆண்டவரை முழு மனதோடு கூட துதிப்பதற்காக. நீ நல்லவா, நீ நல்லவா, நீ நல்லவா, நீ நல்லவா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை பாராட்டும் தூய அன்பே, அற்பமான அன்பே, என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என் உள்ளம் தங்கும் அன்பே, என்றும் மாறா அன்பே, என்னுள்ளும் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். கடைசியா மீண்டுமாக அற்பமான அன்பே, என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, அற்பமான அன்பே, என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, என்றும் மாறா என் உள்ளம் தங்கும் அன்பே, என்றும் மாறா என் உள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஆமாப்பா, என்று மாறாத உம்முடைய அன்பு என் உள்ளத்தில் இந்த நாளிலே தங்கட்டுமாப்பா, என் உள்ளத்திலே தங்கட்டும். ஆண்டவரே உம்முடைய அன்பு ஆண்டவரே இதயத்தில் ஆண்டவரே ஆழமாய் பதியட்டுமாப்பா. என்று மாறாத உம்முடைய அன்பை ஆண்டவரே நான் காத்துக்கொள்ள உம்முடைய வார்த்தை கொண்டு இந்த நாள் எங்களை நீங்கள் பலப்படுத்துங்க, எங்களை நடத்துங்க. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டுமாப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு மூலமாக இருக்கிற ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம் சங்கீத பகுதி மாறி